வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஆடி செவ்வாய்க்கிழமைக்கு லேக் ஷோர் போக போகிறோம். ஆடி செவ்வாய் தேடி குழி, அரைச்ச மஞ்சளை பூசி குழிங்கிறது இந்த குழந்தைகள்லாம் சொல்கிற ஒரு வாச்சகம். அதுக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் இந்த குழந்தைலாம் என்ன பண்ணோன்னா, மஞ்சளை வாங்கிட்டு போய் வாக்காங்கரையில் உட்காந்து இந்த பிடிக்கல்ல வச்சு நல்லா தேய்ச்சி அரைச்சி ஒவ்வொரு ஆற்றுக்கும் கொண்டு வந்து கொடுக்கும். அதை மறுநாள் பூசி குளிச்சுட்டு இந்த பருப்பரிசி சாதமோ தாளதமோ பண்ணி அப்பளம் வடாலாம் பொரிப்பேன். இப்போ அந்த அரிசி பருப்பு சாதம் இங்கேயே பண்ணி ஆறி கொண்டு போகாமல் நம்ம பிக்னிக் ஸ்பாட்லேயே போய் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி பேக் பண்ணி எடுத்துன்னு போகிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு கப் எடுத்து அந்த கப்பால் 2 கப் அரிசியும் 1 கப்பு பருப்பும் ஒரு லீக் ஆகாத ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நல்லா களைஞ்சிட்டு அரிசிக்கு 3 ஜலம், பருப்புக்கு 2 ஜலம் விட்டு எடுத்துடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ 2வது ஸ்டெப் என்னென்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு சின்னதாக இருந்தால் போதும். அதில் அந்த சாத்துக்கு தேவையான எண்ணெயை விட்டு அதில் கடுகு, வெந்தயம், ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி அதையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அதே மாதிரி ஒரு சின்ன டப்பா எடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு, அந்த பருப்பு சாதத்துக்கு தேவையான மோஸ்ட்லி கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டும்போது பருப்பு சாதத்துக்கு 4 மிளகா, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டினா போதும். ஆனால் இது கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டாக இருக்கணும். அங்கே போய் ஃபுல் டைம் அந்த லேக் ஷோரில் போய் ஃபுல் டைம் அதை சாப்பிட்டு குழந்தைகள் விளையாடுறதுக்கு எல்லாம் வேணும், ஸ்டாமினா வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் காரசாரமாக பண்ணுறதுனால அதில் ஒரு சின்ன டப்பா எடுத்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு காரப்பொடி, உப்பு எல்லாத்தையும் மூடி போட்டு எடுத்துக்கணும். இப்போ அடுத்தாப்பில் நம்ம லேக் ஷோர் வந்தாச்சு. அங்கே ஒரு பெஞ்சு பார்த்து நம்மளோட போர்ட்டபிள் அடுப்பையும் வச்சு இந்த பாத்திரத்தையும் மேலே வச்சு அந்த பாத்திரத்தை திறந்த உடனே அதுக்குள்ளே தேவையான சாமான்கள், அரிசி பருப்புள்ள பாட்டில், தாளித்து கொட்டுறதுக்குள்ள சாமான், அதுக்குள்ளே ஸ்பைசஸ், ஒரு கத்தி, தக்காளி பழம் எல்லாம் வச்சுட்டுருக்கு, எல்லாம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தை நல்லா அலம்பிட்டு அதில் எண்ணெயோடு அந்த தாளித்து கொட்டுறதெல்லாம் போட்டு அதே பாப்பான உடனே நம்ம அதில் மசாலெல்லாம் சேர்த்து ஒரு வறுத்துட்டு இப்போது அதில் தக்காளி பழத்தை சின்னதாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கின உடனே அந்த அரிசி பருப்பை அந்த தண்ணியோடு விடுறோம். இப்போ இது நல்லா கலைச்ச உடனே மூடியை போட்டு மூடி வச்சு நம்ம சாதம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? அந்த பின்னாடி
அந்த ஏரி, அங்கே சீகல் அப்படின்னு ஒரு பறவை உண்டு. அந்த கடல் மாதிரி இருக்கிற அந்த ஏரிக்கு வரக்கூடிய மீன் திங்கிற பறவைகள் அதெல்லாம். இந்த சீகலோட சத்தங்கள் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் அவ்வளோ அழகாக கேட்குறது. அதுக்கப்புறம் ஐ திங்க் அது வந்து சென்ட்ரல் ஐலண்டாக இருக்கும்னு தோன்றுறது. ஏன்னா அந்த பக்கம் மரம் செடி கொடி எல்லாம் தெரியுது பற்றியெல்லாம். நடுவில் ஒரு பெரிய ஐலண்ட் இருக்குது, அதுக்கு ஃபெரி போகும். அதில் நம்மளும் போகலாம். அங்கே போனால் அங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்லா பொழுது போகும். கணேஷ் எல்லாம் கூட்டின்னு போயிருக்காங்க. இப்போது 2 விசில் அடித்தோடனே அதை திறந்தோடனே கலர்ஃபுல்லாக ஒரு பருப்பு சாதம். நம்ம என்ன பண்ணுவோன்னா மஞ்சப்பொடி போட்டு, அரிசி பருப்பு போட்டு, உப்பு போட்டு, நிறைய நெய் விட்டு அந்த பருப்பு சாதம் பண்ணுவோம். இது அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி அவன் பண்ணியிருக்கான் அந்த பருப்பு சாதத்தை. குழந்தையெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கு. கீழே விரிப்பெல்லாம் விரிச்சுட்டு பையன் உட்காந்துட்டுருக்கான். பொண்ணும் அம்மாவும் ஏதோ பேசின்னு இருக்கா. சாப்பாடு சாப்பிட போகிறா. நம்ம இங்கேருந்து அதை என்ஜாய் பண்ணுவோம். நம்மளும் ஆடி செவ்வாய் தேடி குழி, அரைச்ச மஞ்சளை பூசி குழின்னு குளிச்சுட்டு மஞ்சள் சாதம் பண்ணி, பருப்பு அரிசி சாதம் பண்ணி, நல்லா தாளிதம் பண்ணி, இல்லாட்டி தேங்காய் அரைச்ச குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிடுவோம். வாழ்க வளமுடன்.